ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் மனதை ஒருநிலைப்படுத்தி அன்னையை வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். கவனம் நம்முடைய இதயத்தில் வைத்து நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களுடைய இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தாய், தங்களின் வருகையால் எங்களின் இதயம் ஒளி பெற்றுள்ளதம்மா. தங்கள் அருளால் எங்களுக்குள் ஆனந்தமும் அமைதியும் நிரம்பி இருக்கிறது. தாய், நித்தமும் அந்த பேரானந்தம் எங்களுக்குள் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், தங்கள் அருளால் நாங்கள் சுத்த ஆத்மாதான், ஆத்மா தவிர வேறு எதுவும் இல்லை அம்மா. தாய், நாங்கள் அனைவரும் இன்று காலை கூட்டு தியானத்திற்காக தங்கள் முன் அமர்ந்துள்ளோம். எங்களின் இந்த தியானத்தில் எங்களின் கவனமானது ஒருநிலைப்படுத்தப்பட்டு தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் அனைத்தும் சரணடைய வேண்டும் அம்மா. தாய், எங்களின் இந்த தியானத்தை தொடங்குவதற்குரிய அனுமதியை தயவு செய்து தந்தருளுங்கள். மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை இரண்டு கைகளிலும் சஹஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாய், தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாய், தங்களின் கடல்கள் கரையை சுத்தப்படுத்துவது போல தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து வகையான எதிர்மறை தீய குணங்களை எங்களிடமிருந்து அகற்றி எங்களை தயவு செய்து தூய்மைப்படுத்துங்கள் அம்மா. தாய், எங்களுக்குள் இருக்கும் சமநிலையற்ற தன்மையை தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தாய், எங்களுக்குள் இருக்கும் அனைத்து வகையான
தேவையற்ற அசுர குணங்கள், தீய குணங்கள், சமநிலையற்ற தன்மைகள், உடல் உபாதைகள் என அனைத்தும் முழுமையாக எங்களிடமிருந்து அகற்றுவதற்கு நாங்கள் மனப்பூர்வமாக தங்களிடத்தில் சரணடைகிறோம். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் தெய்வீகத்தின் குணங்களான பொறுமையும் சகிப்புத்தன்மையையும் அன்பும் தெய்வீக தூய்மையான அறிவும் திருப்தி அடைதலுக்குரிய மனநிலையும் பயமற்ற நிலை அன்பு, கருணை, இரக்கம், மன்னித்தல் குணம் என அனைத்து குணங்களும் எங்களுள் நிலையாக நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் அப்படியே நமது மூலாதார சக்கரத்தில் வைத்திருப்போம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபம். முழுமையும் ஆரம்பமுமான தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகிறோம் அம்மா. ஸ்ரீ கணேசா, தங்களை போன்ற அன்னையிடம் பக்தி செலுத்தும் நிலையான வலிமையை பெற்றவர்களாக நாங்கள் திகழ்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தங்களின் கணேச தத்துவமானது எங்களுக்குள் முழுமையாக நிரம்பி இருக்கும் பொழுது நாங்கள் சகஜ யோகிகளுக்குரிய முழுமை நிலையை அடைவோம். எங்களுக்கு அந்த நிலையை பெறுவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. श्री आदि भूमि देवी साक्षात्. ओम त्वमेव साक्षात् श्री आदि भूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. நமது கவனம் அப்படியே வைத்திருந்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि
त्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चातात् अवपुरस्तात् अवोत्तरातात् अवदक्षिणातात् अवचोर्ध्वातात् अवाधरातात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मय त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममय त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वदस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो निलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारास्थितोऽसि नित्यम् त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यम् त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरो गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वार परतरः अर्थेन्दुलसितम् तारेण ऋतुम् एतत्त्वामनुस्वरूपम् गकारपूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वार शान्तिरूपम् बिन्दुरुत्तररूपं नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकहरिषि निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः
अंकुशधारिणम् रदं च वरदं हस्ते बिभ्राणम् मूषकध्वजं रक्तं लम्बोदरम् शूर्पकर्णकं रक्तवाससम् रक्तगन्धानुलिप्ताङ्गम् रक्तपुष्पैः सुपूजितम् भक्तानुकम्पितं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्टयादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यम् स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदराय एकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இடாநாடிக்கு வாருங்கள். தாயே, எங்களின் இடாநாடியில் இருக்கும் அனைத்து வகையான எதிர்மறை தீய சக்திகளையும் உபாதைகளையும் பூமி தத்துவத்தின் வழியாக அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் எங்களின் விருப்பங்கள் தூய்மைப்படுத்தப்படும் பொழுது நாங்கள் அமைதியையும் ஆனந்தத்தையும் உணர்வதோடு நிகழ்காலத்தில் சமநிலையில் நிலைத்திருப்போம் அம்மா. கவனம் அப்படியே நமது இடது மூலாதார சக்கரம், தாய், தங்கள் அருளால் நாங்கள் கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம். எங்களுக்குள் இருக்கும் அந்த குணமானது எங்களின் மனித வாழ்க்கையில் மாயையில் அகப்பட்டு கொள்ளும் பொழுது மறைந்து விடுகிறதம்மா. தங்களின் அன்பானது அம்மாயையை அகற்றி எங்களை சுத்த ஆத்மாவாக எப்பொழுதும் எங்கும் நிலைத்திருக்க தயவு செய்து எங்களுக்கு வலிமையை தந்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ நிர்மல் கணேஷா சாக்ஷாத். ஓம்
त्वमेव साक्षात् श्री निर्मल गणेशा साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः। श्री इडानाडि स्वामिनी साक्षात् ओम त्वमेव साक्षात् श्री इडानाडि स्वामिनी साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः। கவனம் மெதுவாக நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் பிங்களா நாடிக்கு வாருங்கள். தாயே, தயவு செய்து எங்களின் தியானத்திற்குள் ஆழ்நிலையில் செல்வதற்கு தடைகளாக இருக்கும் அனைத்து எதிர்மறை தீய சக்திகளையும் உபாதைகளையும் தயவு செய்து ஆகாய மார்க்கமாக அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எதுவும் செய்யவில்லை, எங்களுக்கு எதுவும் தெரியாது. தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை மகிழ்ந்தும் அனுபவிப்பவர் தாங்களே அவ்விரம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அதிகப்படியான உடல் உஷ்ண நிலையும் அதிகப்படியான சிந்தனைகளையும் இனிமையற்ற பேச்சுகளும் நான் என்ற அகங்காரமும் தயவு செய்து எங்களிடமிருந்து அறவே அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, தங்களால் எங்களுக்கு அளிக்கப்பெற்றுள்ள ஞானம், விவேகம், பகுத்தறியும் திறன் என அனைத்தையும் எங்களுக்குள் என் நேரத்தில் நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதும் எந்த நிலையிலும் தங்களின் அன்பானது எங்களுக்கு பாதுகாப்பை தருகிறது என்ற உணர்வு நிலையோடு நாங்கள் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து சக்தியையும் வலிமையையும் தந்தருளுங்கள் அம்மா. கவனம் அப்படியே நமது வலது மூலாதார சக்கரம், தாயே, ஸ்ரீ கார்த்திகேயராக எங்களின் வலது மூலாதார சக்கரத்தில் இருப்பவரான தாங்கள் எங்களுக்குள் இருக்கும் அனைத்து வகையான அசுர குணங்களை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். ஸ்ரீ கணேசர், ஸ்ரீ கார்த்திகேயர் என்று அனைத்து தெய்வங்களும் எங்களின் மூலாதார சக்கரத்தில் நிலை பெற்றிருக்கும் பொழுது எங்களின் மூலாதார சக்கரமானது தூய்மை அடைந்திருக்கும் அம்மா. தாயே, நாங்கள் பரிபூரணமான சஹஜ யோகிகளாக திகழ்வதற்கு தடைகளாக இருக்கும் அனைத்து எதிர்மறை தீய சக்திகளை எங்களிடமிருந்து அறவே அகற்றிவிடுங்கள் அம்மா.
தாயே, தங்களின் தத்துவமானது எங்களுக்குள் விழிப்புணர்வு அடையும் பொழுது நாங்கள் அமைதியையும் ஆனந்தத்தையும் உணர்வதோடு நிகழ்காலத்தில் சமநிலையில் நிலைத்திருப்போம் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கார்த்திகேயா சாக்ஷா. ஓம் त्वमेव साक्षात् श्री कार्तिकेया साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. श्री पिंगला नाडी स्वामिनी साक्षात्. ओम त्वमेव साक्षात् श्रीं पिंगला नाडी स्वामिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் மெதுவாக நம்முடைய சுஷுமனா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் சுழுமுனை நாடிக்கு வாருங்கள். தாயே, எங்களின் இறந்த காலத்தின் நினைவுகளும் எதிர்காலத்தின் சிந்தனைகளும் தங்களிடத்தில் சரணடையட்டும். தாயே, தங்களின் தத்துவமானது எங்களுக்குள் விழிப்புணர்வு அடையும் பொழுது நாங்கள் நிகழ்காலத்தில் சமநிலையில் இறைவனோடு ஒருங்கிணைந்த நிலையில் நிலை பெற்றிருப்போம் அம்மா. மந்திரம் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ மகாவிஷ்ணு சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी श्री महाविष्णु साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் மெதுவாக நம்முடைய இடது சுவாதிஷ்டான சக்கரம். தாயே, தாங்களே ஸ்ரீ நிர்மல் வித்யா எங்களுக்கு தெய்வீகத்தின் நுட்பத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தூய்மையான அறிவை தருபவரும் தாங்களே ஆவீரம்மா. தாயே, நாங்கள் அந்த தூய்மையான அறிவை பெறும் பொழுது சஹஜ யோகிகளுக்குரிய மேன்மையை அடைந்தவர்களாக எங்களுக்குள் உணர்வு ஏற்படும். தாயே, நாங்கள் எங்களின் நிலையையும் நாங்கள் யார் என்பதையும் புரிந்து கொண்டு
எங்களின் அனைத்து செயல்களிலும் தெய்வீகத்தின் துணை கொண்டு நாங்கள் செய்வதற்கு தேவையான தூய்மையான அறிவை தருபவர் தாங்களே ஆவீரம்மா. தாயே, நாங்கள் எங்களுக்கு அந்த பாக்கியத்தை அளித்தமைக்கு தங்களுக்கு நன்றியை செலுத்துகிறோம். தாயே, தங்கள் அருளால் எங்களுக்கு தூய்மையான அறிவு, தூய்மையான கவனம், படைப்பாற்றல் திறன் என்ற அனைத்து குணங்களும் எங்களுக்குள் நிலை பெற்றிருக்கிறது. தாயே, எங்களின் இடது சுவாதிஷ்டான சக்கரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். கவனம் மெதுவாக நம்முடைய ஹிருதய சக்கரம், தாயே ஆதிசக்திமா, தங்களின் அன்பானது எங்களுக்குள் நிலை பெற்றிருக்கும் போது எங்களுள் எவ்வித பயமும் இல்லை அம்மா. நாங்கள் தூய்மையான ஆத்மா என்ற உணர்வு எங்களுக்குள் மேலோங்கி இருக்கிறது. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் அன்பு, கருணை, இரக்கம், மன்னித்தல் குணம் என்ற அனைத்து குணங்களும் நிலையாக நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தங்கள் அருளால் எங்களுக்குள் மன்னித்தல் குணம், பணிவு, கருணை என்ற அனைத்தும் நிரம்பி இருக்கிறது. அதை மறைக்கக்கூடிய சக்திகளான அகங்காரமும் மமகாரமும் தங்களிடத்தில் சரணடையட்டும் அம்மா. தாயே, பின்வரும் உறுதிமொழியை நாம் அனைவரும் கூறலாம். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கிறேன், என்னையும் மன்னிக்கிறேன். சஹஜ யோகத்தின் எல்லையில் நிற்பவரையும் தங்கள் அருளால் நான் மன்னிக்கிறேன். சஹஜ யோகத்திற்குள் வருவதும் போவதுமாக இருப்பவர்களை தங்கள் அருளால் நான் மன்னிக்கிறேன். தாயே, நான் சஹஜ யோகத்திற்கு வராதவர்களையும் மன்னிக்கிறேன். தாயே, எங்களின் இந்த மன்னித்தல் குணமானது முழுமையாக மனப்பூர்வமாக இருப்பதற்கு எங்களின் தியான நிலை மிகவும் முக்கியமாக இருக்கும். அந்த தியான நிலையில் நாங்கள் தங்களின் தெய்வீக நுண் அதிர்வுகளையும் அன்பையும் பெறும் பொழுது முழுமையான சகஜ யோகிகளாக மாறியிருப்போம். தாயே, நாங்கள் அந்த நிலையை பெறுவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய சகஸ்ரார சக்கரம்,
தாயே, எங்களிடம் இருக்கும் அனைத்தையும் தங்களிடத்தில் முழுமையாக சமர்ப்பிக்கிறோம். எங்களிடம் இருக்கும் அனைத்தும் தங்களிடத்தில் சரணடையட்டும். தாங்கள் எங்களுக்கு சஹஜ யோகிகள் என்ற நிலையை தந்ததோடு நாங்கள் மற்றவர்களை விட எவ்வளவு சிறந்தவர்கள் என்பதை எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீர்கள் அம்மா. எங்களின் நன்றிகளை பணிவோடு தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். தாயே, தயவு செய்து எங்களை எண்ணங்களற்ற ஆழ்நிலை தியான நிலையில் நிலைநிறுத்துங்கள் அம்மா. கவனம் நமது சகஸ்ரார சக்கரத்திலேயே வைத்திருந்து 3 மகா மந்திரங்களை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी सरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। ओम त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। ओम त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देवी नमो नमः। இதே நிலையில் நாம் அன்னையின் சொற்பொழிவு நேற்றைய தொடர்ச்சி என்று கேட்போம். Is enlightened. Such a person, whatever he says comes true. Whatever he asks for happens. Even before he says something, the desire within us, which is the Paravani, which is the coded information of the desire you have, becomes enlightened. And that's how you get the result. Suddenly you get something, you said, oh, I have struck the jackpot. And mother has done it. That's how it works. The whole system works out this way of Kundalini. So this pure Kundalini creates purity. Without the purity we cannot see anything. Anything that is impure, say my hands are not clean, I can't see the lines. Anything that is dirty, you cannot see the real picture of it. You cannot see the reality if it is not being purified. But even if it is superficially purified or artificially painted, still you can always say that it is artificially painted and we cannot see the beauty of this one because this is done from outside. But Kundalini burns off it, makes everything into ashes.
And whatever remains is the pure gold of the spirit within us. That's why when people try to raise the Kundalini by wrong methods, she shows her temper. Actually, she never gets angry. If Kundalini gets angry, such a person can never exist. Impossible. That doesn't happen normally. But it is Sri Ganesha, which is the deity of Sri Kundalini, gets angry. And he creates this problem of heat. Because she is fire. And he is the deity. So the fire of this Kundalini works out in such a manner that your sympathetic nervous gets excited with heat. And one may get even blisters and things if you try any tricks with Kundalini. Any unholy behavior. The Urdhvagati of Kundalini, the rising of the Kundalini, is its nature. But when she goes and touches the Sahasrara, that is an important point. If she does not touch the Sahasrara, then the grace doesn't fall in. And the grace has to come in within us on our both sides of the Ida and Pingala Nadi. That's how you feel relaxed. Now, how important it is for us to preserve our being before coming to realization. To preserve it as it is. But we do not preserve, we make mistakes. Kundalini is not forgiveness. She does not forgive. She is not the one who can forgive because her nature is not like the fire. She cannot forgive. Only the spirit can forgive. Only the Atma can forgive because she is the one who indicates all your problems. She is the one who cleanses you. She has to cleanse you. If she starts forgiving you, your dirt will be left there. As we do, she will clean, oh, it cannot be clean, leave it alone. What to do? She is not like that. If it is not clean, she'll burn. Cancer is the cause of neglect of Kundalini awakening. Unless and until Kundalini is awakened, you cannot cure cancer of any kind. So if somebody, say as Anna's mother was, she might be a relation and she was a good lady. She also tried to take vibrations and all that. She was quite aged. Maybe she might be also a seeker. But it acts best on seekers because the Kundalini has to be awakened. And she will not be awakened unless and until you have aspirations. And if you have no aspirations, if you just try to get it for your curing, you might get cured by an awakening. But it's a very forced action. It's not so natural. There's no suction about it. We can say like that, supposing in this room we light fire, there is no oxygen, it won't light. So we have to have that oxygen within us, of our aspirations. If that atmosphere doesn't exist, the Kundalini takes time to rise. Unless and until you are realized, you cannot keep Kundalini up there. You may just touch it, go down, again you will touch it, go down, again you will touch it, go down. So as a result of this, some people start feeling the guilt. Why should I have done this? I should not have done that and all that. But after realization, this guilt is a big problem. Even before realization, I find it is. Because guilt is an escape where all the things are accumulated, which have to be burnt out. You see, all things accumulate on the side, very nicely stowed away, you see, kept there nicely. So they do not face the Kundalini and get burnt. And that's how the left side of a person goes on recurring all the time, through these 2 points of left Navi and left Vishuddhi.
Allow the Kundalini to burn it off. Just put this to the fire. And when you put this to fire of Kundalini, it will burn off completely. Don't build up any kind of guilt. At least after realization. Before realization, of course, one has to worry a little. But even telling all this, it is convenient to feel guilty. You avoid all problems by feeling guilty. Oh, I should not have done. I am sorry. English language. Very simple. I am sorry. I should not have done. I am sorry. I tell you, I have done a mistake. All right. But you do not say like this, that all right, I am sorry, forget it. That should be added. You see, when you say somebody, I am sorry, to somebody, he says, all right, forget it. The other person also should say within you, that forget it. If you do not try that thing, you see, this is very nicely accumulated here, all the time. And this feeling guilty is a very convenient method of escaping the truth. You see, showing that you are very frightened, you are very upset, this and that. And just storing up the whole thing up here in the left vision. How will you progress? You cannot progress. With this idea that you are guilty, even if you are, what are you going to do about it? Want to go to jail? Take 2 running jumps and go there. I would say like that. If I come to Sahajya, just go to hell, you can go very fast. There's no need. But if you are to be saved, accept that you are saved. And do not build up these left Vishuddhi problems. It's a bit too much now. I think it's high time that we should burn. Burn all these things. These guilts, these wrong ideas which always keeps us down. It's like putting something in the neck, a heavy stone, and saying, I can't see what to do. Now the stone must be removed. How can Mataji pull you out? See, whatever I may try, there's a big stone, and that's pulling you down. It's a very big problem, I think, now. Because Kundalini doesn't know what to do and how to reach your left Vishuddhi, to burn out that nonsensical thing which you have stored very sweetly. I'm frightened, I'm afraid, I'm sorry. In Sahaj Yoga, certain few English usages are not allowed. One of them says, I am afraid. Even a politician who is so dominating will say, I am afraid. What are you afraid of? Everybody is afraid of you. What is there to be afraid of? So this usage is not allowed. I am afraid. This is not allowed at all to say I am afraid. What are you afraid of? As I said today, that wages of sin is fear. No, right. But wages of sin is fear. So if the sin is removed, then the fear should go or not. But still, it is like this, there is light. Still you behave as if you are in the dark. Still you mean, I can't see, I'm frightened. But there is light, see for yourself. This is a thing one should know, that your Kundalini is awakened, that your spirit is shining. Open your heart to this. Accept this. Recognize it. Know that you are a realized soul now, and that Kundalini has purified you. Now please do not accumulate this dirt here on the left side, because you like it, because it's very convenient to put our faces, to say, oh, it's all. Little bit heat coming up, suddenly the face goes like that. It will be cleaned up. Leave it alone. Let us face it. Somebody gets a little heat, oh, I'm again bad. Again I'm lost. God knows what have I done. Correct? It happens very commonly. I find suddenly people. Without my saying anything, just a little. Good morning, good morning. Good morning. What's the matter? It's very hot.
Is this the mother? You are the soldiers, you are the warriors. But what I find, hands are shaking. Where should I put these swords? This is my experience now, that this pouch of the left Vishuddhi is a very difficult thing. My ears are also becoming absolutely clogged with that vibration. So much flowing on the left side, all this left Vishuddhi, that I can't hear from the left now. So at least have some pity on me and give up that nonsense of guilt. Even a minute you feel guilty, just look at outside and look at the birds chirping, look at the sunshine, look at the beautiful nature that has given you such a beautiful color and all. Look at that. Just take the beauty within yourself and without. And enjoy. And give up this miserable look. You should at least look like realized people. Look, at least, if not feel. So this kind of seriousness has no meaning in Sahaj Yoga. A Sahaj Yogi stands like this and talks like this and walks like this. Normally. So feeling guilty is not only speciality of English, but I have seen it with all the Western people have this very good idea of feeling guilty, everything. Went to France, I told you about French people. As soon as I went there, they warned me for one thing, that mother never say you are the happy person, you are very happy. I said, why? Because I am a happy person. Then should I tell them lies? I said, they will never believe you. And they'll think you are absolutely ignorant of the truth. You are ignorant of the reality. And that you are an educated person. You have not read books on shocks of future and things like that. I said, all right. But then I really lashed all the French on that. And they laughed at themselves. Les miserables, I said, you people, everybody is miserable because of you. Any Frenchman coming anywhere, the people don't know where to sit. They don't know this camel, which side it is going to sit, on whose head it is going to sit. And the camel is very miserable. And here everybody is frightened of the camel, how he is going to behave. Very difficult person if he is French. Everywhere internationally, they are known to be difficult. And now here you are, what are you miserable about? And English have taken certain qualities from Americans, which they need not have taken, and some from French. They don't understand their quality of mind is the best. They have taken from here and there, and that's how they are also becoming French, you see. Bathroom culture. That's what it is. And you don't have to learn anything from them. It is they who have to learn from. What have they got? Have they got any scholars? Very few. And you are this weakness for becoming miserable and guilty and all that is coming from where I really can't understand. What is there to be miserable? If you don't have a job, you get a dole. Nowhere in the world people get doles. Do you know that? Nowhere. Nowhere people get doles. While you get your doles quite all right, you don't starve. Germany, France, anywhere you don't get a good dole. So what is there to be miserable? At least you people be happy people. At least the English should show the way. Feel happy in yourself. Then only you'll be able to see the spirit. Don't be miserable. There's nothing to be miserable. We are special people who have got the blessings of our spirit. We should all sing, laugh, enjoy, think with vitality. There's nothing to feel miserable. I mean, after some time you'll find really you'll have to act to be miserable. It would be difficult for you to be miserable for more than 5 minutes. I can bet on that. With me, same problem, I find it impossible. You see, I try to be very serious. I'm going to now say something serious. Suddenly I burst out laughing. Because to me the whole thing is nothing but a big joke on.
So don't have these French ideas in your head of becoming miserable for nothing at all. Be a happy people. Emit happiness, joy to others. There's nothing like future shock, for you at least. There's nothing like future problems. Future is beautiful. Just, you have no idea. But do not lag behind with the big stone tied to your necks. For people who know that they have found the spirit, they should know that they have found the joy. Spirit is the source of joy. And that should be evident when you talk. No inhibitions, no curbing, it's complete freedom. But do not try to mold yourself into the molds of the people who are not realized. Now you are different, you are changed. It is irreversible. Whatever you may try, say after 2 years or 3 years, all of you will be bubbling with laughter. But why not do it now? If it is going to happen later, why not have the blossom time now? We start thinking about it. We start worrying about it. There's nothing like that. Our problems are solved. Our lives are beautified. Everything is so nice and good, just to make you happy. Still, if you are not happy, still if you are worried, then the divine receives. It receives. It's like sunshine. If you do not want to face the sunshine, you do not get it. You have to face the sunshine. You just don't get it. Every tree moves to the sunshine. Every leaf tries to be towards the sunshine. They have innately built wisdom. In the same way, you should be. And you will see that with this, your life will change completely. Every moment you will enjoy. Every minute of life you will enjoy. Everything that you do, you will enjoy. Every small thing you do, you will enjoy. People are sometimes amazed with me also. Once I climbed up a place called Palitana, which is about 7 miles one has to walk, with my son-in-law, daughter. And they said, if you cannot go up, you better sit on those pallet wheels and all that. No, I said, I can walk. I walked. And I was just enjoying, I never felt I was walking on a thing like that because I was enjoying the nature, I was enjoying the people, how they were coming down and how the people were going up and all that and their gates and things. And I was just enjoying all that. And when we reached there, these people who were going with me absolutely fagged out and they sat down, And I also sat down with them and looked up. I said, look at this. So many elephants they made. And everybody's tail is differently twisted. How they must have thought of so many permutations and combinations. My son-in-law said, how could you see the tail of an elephant when you are so very tired yet? You see, I just spontaneously saw the thing. I said, how surprising that they have twisted the tail of the elephant. There were many elephants created, you see. At least there must be about 100 elephants in that pattern. Everybody's tail was twisted differently. I said, it's so... imagine 100 elephants to twist the tails in different ways. 100. It's remarkable for me. They said, how could you see the tail? We are so tired, we want some water. That's what it is. It is inexhaustible. This power of enjoyment is inexhaustible. I want you all to enjoy that, to drink that nectar of your spirit, and to forget about all these artificial problems that you have. Just enjoy, because now you are drenched in your spirit. So enjoy that. Why not? Some people haven't got it. They will get it also. Don't worry about anyone. They will all get it. They will all have to get it. All those who are seekers will have to come. It's nice you have come earlier. It's a nice thing. But now do not stop your progress by lingering with this load around your neck. Let the Kundalini take you. She likes light things. She's a light thing herself. That's why she rides. Everything that is heavy within you, she'll burn. But do not make yourself additional heavy. May God bless.
அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாய், தாங்கள் எங்களுக்கு அளித்த அனைத்திற்கும் எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாய், எங்களுக்குள் இருக்கும் அனைத்து வகையான குற்ற உணர்வுகள், பயம், தூய்மையற்ற கவனம், இனிமையற்ற பேச்சு, அகங்காரம், மமகாரம், கவலைகள், பிரச்சனைகள், சந்தோஷங்கள் என்ற அனைத்தையும் தங்களிடத்தில் முழுமையாக சமர்ப்பிக்கப்படும் பொழுது நாங்கள் தூய்மையான ஆத்மாவாக, சகஜ யோகிகளாக எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நிலைத்திருப்போம் அம்மா. தாயே, தங்களின் அன்பானது எங்களுக்கு எப்பொழுதும் கிடைப்பதற்கும் எங்களுள் நிலைத்திருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகிறோம். தாயே, இன்றைய நாளில் எங்களுக்குரிய அமைதியான தியானத்தை தந்ததோடு தங்களின் அன்பு விளக்க உரையை நாங்கள் கேட்பதற்கு ஏற்பவர்களாக எங்களை மாற்றியமைத்ததற்கு எங்களின் கோடானு கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.